அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 10th சோஷியல் சயின்ஸ் இருக்கக்கூடிய 5th லெசன் ஜியோகிராஃபி பாக்ஸ் கண்டென்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 5th லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் மற்றும் தொடர்பு மற்றும் வணிகம். ஓகேங்களா, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த லெசனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதெல்லாம் வந்து தலைமை இடமா இருக்கு. இப்போ போக்குவரத்து அப்படின்னு வரும்போது போக்குவரத்து டெலிகம்யூனிகேஷன் ரெண்டுலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரயில்வேஸ் எல்லாம் முக்கியமான பங்கு இருக்கும். ரயில்வேல எதெல்லாம் தலைமையகமா இருக்கும், எது தலைமை இடமா இருக்கும், எந்தெந்த ரயில்வேக்கு எது அப்படிங்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரிங்களா, அதே மாதிரி ஐசிடி பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வணிகம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஐசிடி விடுங்க, வணிகம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் அப்படின்னா நீர்வழி தொடர்புகள் இருக்கும். இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 16-17 நீர்வழி தொடர்புகள் நேஷனல் வேஸ்ல நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா, வாட்டர் வேஸ் அப்படிங்கிறது இருக்கு நேஷனல் லெவல்ல. அதுல இங்க இருக்கக்கூடிய ஒரு 3 வாட்டர் வேஸ் நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா, ஐசிடியை பொறுத்த வரைக்கும் பேசிக் என்ன, இப்ப நம்ம டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிக்கக்கூடியதான் நம்ம ஐசிடிஎஸ் பார்ப்போம் இல்லைங்களா. அதில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த லெசன்ல பார்ப்போம். சரிங்களா, இதெல்லாம் வந்து இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கண்டென்ட். ஃபர்ஸ்ட் ஒன், இதுல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. முதலே கேட்ட கொஸ்டின் தான் வந்து நம்மளுக்கு இப்போ குரூப் 1ல வந்தக்கூடிய ஒரு கொஸ்டின். சரிங்களா, 2024ல முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன அப்படின்னு இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. 1872, 1881, 1871 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் வந்து ஒரு கான்ட்ரவர்சி கொஸ்டினா இருக்கும். பட் இந்த பாக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். சரிங்களா, இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 1881ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 2011ஆம் ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு 10 years ஒன்ஸ் வந்து நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சது. 2021ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கொரோனா பேண்டமிக் அப்படிங்கிற ரீசன்னால நம்மளால கணக்கெடுப்பு எடுக்க முடியல. அதுக்கப்புறமேல் வந்து 2024ல நம்ம கணக்கெடுப்பு நடத்தினாங்க. இன்னுமே வந்து அபிஷியலி வந்து எந்த ரிப்போர்ட்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கப்படல. ஓகேங்களா, அந்த மாதிரி எவ்ரி 10 years ஒன்ஸ் வந்து நம்மளுடைய கணக்கெடுப்புகள் அப்படிங்கிறது நடத்தப்படும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1901ல இருந்து இப்போ 1881ல நம்ம எடுத்திருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஸ்டார்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1901ல இருந்து 2011 வரைக்கும் இந்த வருஷத்துல 10 ஆண்டு மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை காண்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து இது வரைக்கும் நம்மளுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எத்தனை இருந்துச்சு அப்படிங்கறதுக்கான ஒரு டிகிரி தான் இதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா, ஒரு பை சார்ட் கொடுத்திருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் 1901ல 0% இருந்து இப்போதைக்கு நம்மளுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்ம 121 கோடியா வந்து மாறிட்டோம். ஓகேங்களா, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப ஆரம்பத்துல 23 கோடியில இருந்து இப்ப 121 கோடி அப்படிங்கிறதுக்கு நம்ம மாறி இருக்கோம். இதுதான் நம்மளுடைய growth. மக்கள் தொகையோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து வெறும் நம்மளுடைய மக்கள் வளங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி ஜிடிபி வளர்றதுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா, இப்ப பார்க்கும்போது இந்த பேண்டமிக் அப்புறம் நம்ம சீனாவை கிராஸ் பண்ணி இந்தியா தான் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புல முதல் முறையா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுக்கான அபிஷியல் ரெக்கார்ட்ஸ் மட்டும் நம்ம கிட்ட இல்ல, மற்றபடி இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு இங்க கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நகரமயமாக்கம். எந்த மாதிரி நம்மளுடைய நகரமயமாக்கம் நடந்துட்டு இருக்கிறதுனால கிராமங்கள் எவ்வாறு அழிக்கப்படுது, நகரமயமாக்கத்தின் மூலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதனால இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. போக்குவரத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போக்குவரத்து வகைகள், போக்குவரத்தை 3 நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஒன்னு நிலம், நீர், வான்வெளி அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரைஸ் பண்றோம். இந்த நிலம்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாலை வழி, ரயில்வே, குழாய் வழி போக்குவரத்து இது எல்லாமே அடங்கும். நீர்வழி அப்படின்னு பார்க்கும்போது உள்நாட்டு நீர்வழி, கடல் வழி இது எல்லாமே அடங்கும். வான்வெளி அப்படின்னு பார்க்கும்போது உள்நாட்டு வான்வெளி, பன்னாட்டு வான்வெளி இது எல்லாமே வரும். இதுக்கான விஷயங்களை இதுல கொடுத்திருக்காங்க. இருக்கிறதுலே மிக நீளமானது எது, ரொம்ப குறைவானது எது, என்ன என்ஹெச் அப்படிங்கிறது. இதுல இருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்தியாவோட மொத்த நீளமான என்ஹெச்சோட வேல்யூ என்ன, நேஷனல் ஹைவேஸோட வேல்யூ என்ன, எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம நேஷனல் ஹைவேஸ் போட்டிருக்கோம், தங்க நாற்க சாலைகள் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இதுல நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, இங்க இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஷெர்ஷா சூர். ஷெர்ஷா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஷெர்ஷா சூர் தன்னுடைய பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் சாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராயல் சாலையை சிந்து பள்ளத்தாக்குல இருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார். ஃபர்ஸ்ட் இவர் தான் வந்து சாலை வெளில ஒரு ட்ரேட் பண்றதுக்காகவும் அவருடைய அரசை பலப்படுத்துறதுக்காகவும் கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. சரிங்களா, கொல்கத்தாவில இருந்து பெஷாவர் வரை உள்ள இச்சாலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படிங்கிறது, கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படிங்கிறது யாரால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா
ஷெர்ஷாசூர் மூலமா அதை யார் மாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷர்ஸ் மாத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது சாஹி சாலை அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்களுடைய காலத்துல வந்து இந்த பேரை மாற்றம் செய்யப்பட்டாங்க அப்படிங்கறத அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொல்கத்தாவில இருந்து பெஷாவர் வரைக்கும். சரிங்களா, தற்போது இச்சாலை அமிர்தசரஸ்ல இருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. திருப்பியுமே வந்து நம்ம அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி திருப்பி அமிர்தசரஸ்ல இருந்து மாத்திருக்காங்க. சரிங்களா, சோ பெஷாவர்ல இருந்து அமிர்தசரஸுக்கு மாத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பாக்ஸ்ல இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1995ல நிறுவப்பட்டது. ஸோ இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி பெற்ற அமைப்பாகும். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கிருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட தரைவழி போக்குவரத்துக்குன்னு சொல்லி இது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதான் முதல்ல சொன்னேன். இந்தியாவினுடைய மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா NH44. இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்க, ஸோ எங்கிருந்து இது வரைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர்ல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரைக்கும், ஸோ மேல இருந்து நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ மிக நீளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா NH44 தான். அடுத்தது இதோட நீளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4076. அதே மாதிரி குறைவான நீளமுடைய என்னன்னு பார்த்துக்கணும். ஸோ மிக நீளமுள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ரொம்ப குறைவா இருக்கக்கூடியது என்ன NH47A அப்படின்னு சொல்றது. இது வந்து வெறும் 6 கிலோமீட்டர் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. எங்கெங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எர்ணாகுளத்துல இருந்து கொச்சின் துறைமுகத்து வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ வெலிங்டன் தீவு அப்படிங்கறத இணைக்குது. ஸோ இது ரெண்டுமே ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா, ஸோ எங்க இதான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ரீநகர்ல இருந்து ஆரம்பிச்சு NH44 அப்படிங்கிறது கீழே கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் இருக்கிறதுல ரொம்ப லாங்கஸ்ட். ஸோ இங்க சொல்லியிருந்த பாத்தீங்களா, தங்க நாற்கர சாலைகள் எங்க கொடுத்திருக்காங்க, கிழக்கு மேற்கு இணைப்பு சாலை, வடக்கு தெற்கு இணைப்பு சாலை, தேசிய நெடுஞ்சாலையின் முக்கிய சாலை. ஸோ இது மட்டும் இல்லாம நம்மளோட காரிடார்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்ன காரிடார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய பாதுகாப்பு வழித்தடங்கள், ஸோ டிஃபென்ஸ் காரிடாரா இருக்கட்டும், இல்ல தொழில்துறை சார்ந்ததா இருக்கட்டும், ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் காரிடார்ஸா இருக்கட்டும், ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே இந்த லெசன்ஸ் கீழே வரும். ஸோ இது மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ இதில் இருக்கிறதுமே ரிப்பீட்டட் கொஸ்டின், திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஸோ தங்க சாலைகளுடைய நீளம்லாம் என்ன, ஸோ விரைவு சாலைகள் இங்க பாருங்க இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்க அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் ட்ராக்ஸ், இதெல்லாம் எதுல இருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுல இருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதை பார்க்க முன்னாடி இதை பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் இந்த லெசன் பண்ணலாம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கிருந்து எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா மும்பையில் 1925 தொடங்கப்பட்டது. ஸோ கத்திமன் அதிவிரைவு வண்டி இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி ஆகும். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பெருமை எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கத்திமன் அதிவிரைவு ரயில் வண்டிக்கு தான். ஸோ அடுத்தது இந்த ரயில் வண்டி மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் புதுடெல்லியும் ஆக்ராவையும் இணைக்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கத்திமன் எக்ஸ்பிரஸ் பத்தி கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம அதிகமா நியூஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா, சோ அதனால இது ரொம்ப முக்கியமா பாத்துக்கோங்க. So next one, so repeated question and very very important question நம்ம இந்த பாக்ஸ் சொல்லலாம். சோ எந்தெந்த மண்டலங்கள் இதுக்கான தலைமையிடம் என்ன அப்படிங்கறதும் கண்டிப்பா கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, சோ வடக்கு ரயில்வேக்கு புதுடெல்லி, வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர். சோ இது எல்லாமே மேப் வச்சு பாத்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ இங்க புதுடெல்லி இருக்கு, இங்க இருந்து இந்த பக்கம் ஜெய்ப்பூர் இருக்கு, அலகாபாத் இருக்கு. அலகாபாத் நம்ம பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருப்போம். சோ கோரக்பூர் வடகிழக்கு ரயில்வே. சோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜங்ஷன்ல இருக்கும். சரிங்களா, சோ இது நார்த்தன் சைட்ல. அதே மாதிரி வடகிழக்கு எல்லை ரயில்வே அப்படிங்கிறது கவுஹாத்தி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் கிழக்கு ரயில்வே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொல்கத்தா, கிழக்கு கடற்கரை ரயில்வே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புவனேஸ்வர், கிழக்கு மத்திய ரயில்வே அப்படிங்கிறது ஹஜிப்பூர். இது மூணுமே வந்து கிழக்கு சார்ந்து இருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி படிச்சுக்கோங்க, அது இனிமே ஈஸியா இருக்கும். சரிங்களா, சோ மேற்கு மத்திய ரயில்வே அப்படிங்கிறது ஜபல்பூர்ல, மத்திய ரயில்வே அப்படிங்கிறது மும்பை சத்ரபதி சிவாஜி முனியம் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, சோ இங்க இருந்து சோ நம்ம இப்படி நினைச்சிட கூடாது, வெஸ்ட் சைட்ல தானே இப்ப மும்பை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சோ அதுதான் வந்து சென்ட்ரல் ரயில்வேயா இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது மேற்கு ரயில்வே அப்படிங்கிறது மும்பையில் இருக்கக்கூடிய சர்ச் கேட், தெற்கு ரயில்வே அப்படிங்கிறது சென்னை. ஸோ அதுல இருந்து கீழே இந்த பக்கம் திருப்பி சென்னைக்கு வருது. அதுக்கப்புறம் தென் மத்திய ரயில்வே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செகந்திராபாத், தென்கிழக்கு ரயில்வே அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கட்டா, தென்மேற்கு ரயில்வே அப்படிங்கிறது ஹூப்ளி, தென்கிழக்கு மத்திய ரயில்வே பலாஸ்பூர், கொங்கன் ரயில்வே அப்படிங்கிறது நவி மும்பை. ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப 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 ரிப்பீட்டடான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி மெட்ரோஸ் வந்து எம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய குழாய்கள் மூலியமா நீர்வழி போக்குவரத்து எப்படி இருக்கு, பைப்ஸ் மூலியமா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, இது எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருப்பு பாதைகள். ஸோ நம்மளோட ட்ரெயின் ட்ராக்ஸ், ரயில்வே ட்ராக்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான மேப் இது, எங்கேருந்து எங்கே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத இதில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அடுத்தது நீர்வழி போக்குவரத்து. இதுதான் சொன்னேன், இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீர்வழி போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, கடல்வழி நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ தேசிய நீர்வழி போக்குவரத்து எண், ஸோ நேஷனல் ஹைவே 1 அப்படிங்கிறது வாட்டர்வேஸ் 1. ஸோ நேஷனல் வாட்டர்வேஸ் 1, அதே மாதிரி நேஷனல் வாட்டர்வேஸ் 2. ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹால்டியால இருந்து அலகாபாத். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இதோட நேஷனல் வாட்டர்வேஸ் 4 அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் பத்தி நம்ம அதிகமா படிச்சுட்டு இருக்கோம். அப்ப ஆந்திரா, கர்நாடகா, ஸோ இது எல்லாமே இணைக்கக்கூடிய ஒரு இடமா வந்து
அமராவதியா இருக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நேஷனல் வாட்டர்வேஸ் 4 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் இதோட சேர்த்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது கடல் வழி போக்குவரத்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன 4 முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள் பத்தி இதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ கண்டென்ட் படிக்கும்போது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு இனிமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பவன் ஹான்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஹெலிகாப்டருக்கான ஒரு விஷயமா அது கொடுத்துருப்பாங்க. தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல ரொம்ப பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. தனிமனித தகவல் தொடர்பு அப்படின்னா என்ன, பொது தகவல் தொடர்புனா என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தான் இதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ வான்வெளி மற்றும் கடல்வெளி தடங்களுக்கான மேப் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் படிக்கும்போது மேப் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இனிமே அது ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேப்ஸோட சேர்ந்து படிங்க. ரிப்பீட்டடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்போ படிக்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா புரியும், ரொம்ப சீக்கிரமா அதை நம்ம கண்டென்ட்டையும் முடிச்சிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா. செயற்கைகள் மற்றும் தகவல் தொடர்பு நம்ம சேட்டலைட்ஸை யூஸ் பண்ணி என்னென்னலாம் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறக்கான ஒரு விஷயங்கள் இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வணிகங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ வணிகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உள்நாட்டு வணிகம் என்ன, பன்னாட்டு வணிகம் என்ன, ஸோ ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பத்தி இதுல கொடுத்துருப்பாங்க. இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம வந்து வான்வெளி போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்து படிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா அதுல ட்ரேடும் கண்டிப்பா இருக்கும். ஸோ போக்குவரத்து அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாவே வந்து ட்ரேடுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணப்படுது. ஸோ அது இதோட ரிலேட்டடாகி இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்சாட் ஐஆர்எஸ் இதெல்லாமே இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை ரிலேட் பண்ணி படிங்க. ஸோ அதில் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருப்பாங்க. ஸோ அடுத்தது ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட இந்த லெசன்ஸோட நம்மளோட பாக்ஸ் கண்டென்ட்லாம் முடிஞ்சது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.